தட்ஸ் ஆல் ட்ரிப். இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் நடுவுல இந்த ஆப் இருந்துட்டு ரேட்டை தீர்மானிக்காம டிரைவரே ரேட்டை தீர்மானிக்கலாம். பேசஞ்சரும் அவங்க அர்ஜென்சியை பொறுத்து முடிவு எடுத்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. சுந்தரராமன் சார், இந்த பட்ஜெட் தமிழ்நாட்டிற்கான எந்த திட்டங்களும் இல்லை, நிதியும் தரப்படவில்லை அப்படின்னு முதலமைச்சர் ஸ்ட்ராங்கா சொல்றாரு. ஒரு ஏமாற்றம் தரக்கூடிய பட்ஜெட்னு உங்களுடைய பார்வை? அதாவது பட்ஜெட் அப்படின்றது ஒரு அரசியல் நோக்கத்தோடு பார்க்கும்போது தமிழ்நாடுக்கு எதுவும் இல்லை அப்படின்றது ஒரு பொருளாதாரம் சரியா இல்லை அப்படின்றது தான், பொருளாதாரத்தோடைய நாலேஜ் சரியாக அப்ளை பண்ணல அப்படின்னு தான் சொல்ல முடியுது. நான் கேட்குறேன், பட்ஜெட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி டெக்ஸ்டைல் பார்க்குக்கான அலோகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் டெக்ஸ்டைல் பார்க்கு, டெக்ஸ்டைல் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் இல்லையா? திருப்பூர் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸில் பயோஃபார்மாக்கு 10,000 crores கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு முதல்வருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பயோஃபார்மா கம்பெனிஸ் இல்லைன்னு சொல்கிறாங்களா? எலக்ட்ரானிக் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு 40,000 crores கொடுத்துருக்காங்க. எங்கே போச்சு நம்மளுடைய ஸ்ரீபெரும்புத்தூர் அந்த பார்டரில்? நீங்கள் பார்த்தீங்கன்னா வரகுடம், ஃபாக்ஸ்கான், சால்காம், எவ்வளோ எலக்ட்ரானிக் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். இது தமிழ்நாடு இல்லையா? எம்எஸ்எம்இஸ்க்கு 10,000 crores அலோகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு எம்எஸ்எம்இ கேட்பாங்க இல்லையா இந்த கேள்வியை? முதல்வர் இதுக்கு கேட்குறாங்க. உமன் ஆண்டர்பிரனியர்ஸ், எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட், ஒன் டிஸ்ட்ரிக்ட், ஒன் உமன் ஹாஸ்டல் டெவலப்மெண்ட்ஸ். இதுல சொல்றாங்க இவங்க எக்கனாமிக் சர்வேவை பார்த்துட்டு தமிழ்நாடுல முன்னே இது பிரதானமாக இருக்கு அப்படின்னு சொல்லி. சார், ஹாஸ்டல் பிரைம் மினிஸ்டர் அஃபோர்டபிள் ஸ்கீம், சென்டர் ஸ்பான்சர்டு ஸ்கீம், டெவலப்மெண்ட் ஆஃப் ஹாஸ்டல். இல்ல எவ்வளவு ஹாஸ்டல், அது பத்தின விளக்கம்லாம் கொடுத்திருக்கீங்களா? மினிஸ்ட்ரி ஆஃப் அர்பன் அண்ட் ஹவுசிங்ல தமிழ்நாடுல 35,000 dwelling இருக்கிற மாதிரியான ஹாஸ்டலுக்கு சாங்ஷன் பண்ணிக்கிறாங்க சார் பட்ஜெட்டை. 2 நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் எடுத்து கொடுக்குறேன். இது தமிழ்நாடும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, பிரைவேட் பப்ளிக் என்டர்பிரைசஸும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இவங்க சிப்காட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸுக்கு லேபர் இன்டென்சிவ் டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு ஹாஸ்டல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதுல சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இவங்க இன்சென்டிவ் வாங்கலன்னு சொல்லட்டும். சார், இப்போ இதனால எப்படி நாட்டினுடைய வருவாய்? இல்ல, நீங்க கேட்ட தமிழ்நாடு நம்ம முடிச்சிருவோம். லிஸ்ட் போயிட்டே இருக்கு சார். அக்ரிகல்ச்சரல் பேஸ்ட் அலோகேஷன்ஸ் நீங்க எடுத்துக்கோங்க. நான் கேட்கிறேன், கோகனட் ப்ரமோஷன் ஸ்கீம்ஸ் கொடுத்திருக்காங்க பட்ஜெட்ல. ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஓல்ட் கோகனட் ட்ரீஸ், ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் பத்தி ப்ரொடக்டிவ் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கு. இது தமிழ்நாடுக்கு பெனிஃபிட் ஆகாதா? தமிழ்நாடு ஃபார்மர்ஸ் கேட்க மாட்டாங்களா? இந்த மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் இந்த ட்வீட்டை பார்த்துட்டு, கேஷ்யூ அண்ட் கோகோ நேஷனல் ப்ரோக்ராம், பிரீமியம் குளோபல் பிராண்டிங் பை 2030 சொல்லியிருக்காங்க. சார், பட்ஜெட் அப்படின்றது நாளைக்கு நடக்கக்கூடிய விஷயமோ ஒரு வருஷத்துல நடக்கக்கூடிய விஷயமோ கிடையாது. நெக்ஸ்ட் 25 இயர்ஸ்க்கான ஒரு ஆர்கிடெக்சர் அது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2047, 2030 லாங் டர்ம் திங்கிங் பத்தி பேசிட்டு இருக்கோம். நம்ம தமிழ்நாடு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், தமிழ்நாடு இஸ் a major cashew processing state சார். இந்த கேஷ்யூ பேஸ்ட் ப்ரமோஷன் இன்சென்டிவ் தமிழ்நாடுல இருக்க இண்டஸ்ட்ரீஸுக்கு வராதா? இவங்க வெறும் கண்ட்ரோல் எஃப் போட்டு தமிழ்நாடுன்னு தேடுவாங்க போல இருக்கு. பொருளாதாரத்தை உள்ள போய் பட்ஜெட் ஃபுல்லா ஆர்கிடெக்சர் பார்க்கணும். ஃபிஷர் சார், ஃபிஷரிஸ் அண்ட் இன்லாண்ட் அக்வாகல்ச்சர் 500 ரிசர்வாயர்ஸ் பத்தி பேசிருக்காங்க சார். என்ன முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க சார்? சார், சிறு குறு தொழிலுக்கு சார் எம்எஸ்எம்இ நீங்க எடுத்தீங்கன்னா இன்னைக்கு சாம்பியன்ஸ் அப்படின்ற ஒரு தொலைநோக்கு பார்வை. அதாவது நீங்க இண்டஸ்ட்ரியல் அண்ட் மேனுஃபேக்சரிங் growth 10% வளர்ச்சி அடையணும் அப்படிங்கும் போது அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில பார்த்தோம்னா லிக்விடிட்டி கிரைசிஸ் இருக்கு. அதை உணர்ந்து எல்லா எம்எஸ்எம்இஸும் சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸுக்கு சப்ளை பண்ணும்போது ட்ரெட்ஸ் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, ட்ரேட் ரிசீவபிள் இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங்னு. அது மூலமாக அவங்களுக்கு பைசா வரும். எனக்கு 60 நாள் வரக்கூடிய பைசா இன்னைக்கு 15 நாள்ல வரும். எம்எஸ்எம்இஸ்க்கு ஒரு 10,000 கோடி. எம்எஸ்எம்இ செக்டாருடைய பிரச்சனைகள்லாம் இதனால சால்வ் ஆயிருமா அப்படின்னு கேக்குறேன் சார். பிரச்சனைகள்ங்கிறது அவங்களுடைய கோரிக்கைகள்லாம் ஓரளவுக்கு நிறைவேற்றப்பட்டது. என்ன பிரச்சனைகள் நீங்க சொல்லுங்க அப்போ சார். எம்எஸ்எம்இக்கு எதுவும் கொடுக்கல அப்படின்னா 1, 2, 3 நீங்க சொல்லணும்.
நம்ம சொல்றோம் இன்னைக்கு வந்து ட்ரேட் வார்னால, யூஎஸ் ட்ரேட் வார்னால ஒரு பிரச்சனைகள் செல்லக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்க்கு இருக்கு, அது எம்எஸ்எம்இயும் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல பார்க்க முடியுது. ட்ரம்ப்புக்கான ரெஸ்பான்ஸ் இதுல இல்லைன்னு சொல்லி சார் இந்தியா வந்து ஸ்ட்ராட்டஜிக் ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ரஷ்யன் பிரசிடென்ட் விசிட் பண்றாங்க, இன்னொரு இடத்துல EU ட்ரேட் டீல் நடக்குது. நாங்க டைரக்டா ரெஸ்பான்ஸ் பண்ணணும் சார். இட் இஸ் a geopolitical strategy. ஒரு செக்டார் ட்ரேட் டாரிஃப்னால எதெல்லாம் பாதிக்கப்படுமோ அப்படி இருந்தா கூட growth பாதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ட்ரம்ப் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரி, சர்வீசஸ், இல்ல டூரிசம் நீங்க ஜியோபாலிடிக்ஸ் சொல்லிட்டு அரிய வகை தாதுக்கள் அந்த காரிடார்ல தமிழ்நாடு இருக்கு அப்படிங்கும்போது அது ஒரு அச்சம் உருவாகும்ல சார்? இல்ல சார், அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்தோனே எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி சார். இப்போ எனக்கு இருக்கிற பிரச்சனைகள் இருக்கும்போது சார் ட்ரம்ப்பை எப்படி கையாளணும் அப்படின்ற ஒரு வித ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்காங்கல்ல இவங்க. இப்ப பாருங்க எப்படி அவருக்கு ஃபியர் கிரியேட் பண்றாங்கட்டு. ஒரு யூரோப்பியன் யூனியன் பாலிடிக்ஸ்க்கும் உங்க கனிம வளம் காரிடாருக்கும் ரிலேஷன் இருக்குங்கறீங்க. காரிடாருக்கு சொல்லல, நீங்க அதாவது ஒரு தொலைநோக்கு பார்வையில பார்க்கும்போது நான் எப்படி அதை வந்து அட்ரஸ் பண்றேன் அப்படின்றத நான் உங்களுக்கு கேள்வியை கேட்கறேன். ட்ரம்போடைய இதை வந்து ரெஸ்பான்ஸா நான் டைரக்டா கொடுக்காம ஸ்ட்ராட்டஜிக் ரெஸ்பான்ஸா நான் ட்ரம்ப் ரிலேட்டட் ஏரியாஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டூரிசம், இது மாதிரியான ஏரியாலாம் நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்கும் போது இது அனைத்து திட்டங்களுமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் 10 இயர்ஸ், நெக்ஸ்ட் 25 இயர்ஸ். நான் கேட்கறது வந்து தமிழ்நாடுல பயோ ஃபார்மா சாலை கொண்டு வரும்போதா இருக்கட்டும், இல்ல மீத்தேன் கொண்டு வரும்போதா இருக்கட்டும், தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான ஒரு பதட்டம் இருந்து அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்ப அதே மாதிரியான ஒரு சூழல் காரிடார் உருவாகிற போது தமிழ்நாட்டில் உருவாகாதா? அதுதானே பதட்டம் அப்படின்னு சொல்றாங்க. பதட்டம் இருந்தா கூட சார் ஃபர்ஸ்ட் வந்து ரெகுலேஷன், அதுக்கப்புறமா தான் அதோடைய ப்ராப்ளம் சால்விங் நம்ம பார்க்க முடியும் இல்லையா? அதாவது இன்னைக்கு பிரதானமாக தமிழ்நாட்டுக்கு இந்த பட்ஜெட்ல எதுவும் இல்லையா அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு 10 கேள்வி வச்சிருக்கேன் சார். இதுக்கு என்ன பதில்? சரி, தமிழ்நாட்டினுடைய வளங்களை எடுக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அரசு முதலீடுகளுக்கு இங்க என்ன செஞ்சிருக்காங்க? மெட்ரோ கேட்டிருக்காங்க, மதுரை மெட்ரோவும் கொடுக்கல, கோவை மெட்ரோவும் கொடுக்கல. அப்போ முதலீடுகளுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற கொஸ்டின் இங்க வரும்ல, மக்கள் கேட்பாங்கல்ல. அதாவது டாக்ஸ் டெவல்யூஷன்ஸ், டைரக்ட் அண்ட் கிராண்ட் இன் எய்ட்ஸ், அதாவது 2014லேருந்து நீங்க எடுத்தீங்கன்னா இப்போ பிரசன்ட் கான்ட்ரிபியூஷன் டெவல்யூஷன் அண்ட் கிராண்ட் இன் எய்ட் 3 மடங்கு உயர்ந்திருக்கு தமிழ்நாடுக்கு கொடுத்தது. ஒன்று. ரெண்டாவது வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் இன்வெஸ்டார் சென்சிட்டிவ் பாலிசி வந்தாதான், நம்பகத்தன்மை வந்தாதான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வரும். இன்னைக்கு வந்து இங்க குளோபல் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனிஸ் லைக் சிட்ரான் கார் எடுத்துக்கோங்க, ஃபாரின் கம்பெனிஸ் இங்க வராங்க, ஈவன் ஃபாக்ஸ்கான் எடுத்துக்கோங்க, என்ற நம்பகத்தன்மையில வந்திருக்காங்க அவங்க. ஒரு குளோபல் ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது தானே சார் அவங்க இந்த புது இண்டஸ்ட்ரீஸ் உள்ள வராங்க. ஆல்டர்னேட்டிவ்லி இங்க பாத்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் தமிழ்நாடுல இல்லாம வெளில போயிருக்கு. கிட்டத்தட்ட நான் பதிவு பண்ணுவேன், இங்க 1 லட்சம் கோடி லாஸ், எம்ப்ளாய்மெண்ட்லயும் சரி கான்ட்ரிபியூஷன்லயும் சரி, தமிழ்நாடு லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா ஒன்லி பிகாஸ் ஆஃப் தி பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ். இவங்க சரியா கையாளாகாம இண்டஸ்ட்ரீஸ் இங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாம வெளில போன விஷயங்கள் இருக்குல்ல. தமிழ்நாடு இங்க சரியா கையாளவில்லை. ஆனா இவங்க கேட்கிற விஷயம் இருக்குல்ல சார், இப்போ மெட்ரோலாம் அரசு கேட்கக்கூடியது, அதை இங்க கொடுக்கல அப்படிங்கறதான ஒரு ஏக்கமா இருக்கு. மெட்ரோ ரயில் இஸ் வெரி வெரி கிளியர் சார், நோ டேட்டா பாயிண்ட். அதான முதலமைச்சர் சொல்றாரு. முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிற 3 விஷயம். ஒன்று, அதுக்கு பதில் சொல்லுங்க. முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்க 3 விஷயம். ஒன்று, கல்வித்தொகை. சார் கல்வித்தொகையை பொறுத்த வரைக்கும் இவங்க they have not given proper utilization certificate. சரி. ஜல்ஜீவன் 3000 கோடி அலோகேஷன், 3182 கோடி கொடுத்திருக்கோம். பாக்கி உள்ளதுக்கான ப்ரூஃப் சார். ஸ்கீம்ஸ் அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒன்லி பிராக்டிகல் இன் பேப்பர்ஸ், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய திறன் இருக்கணும். திறன் உள்ள ஸ்டேட்டை நீங்க பாருங்க, குஜராத் அண்ட் உத்தரப்பிரதேஷ், அங்க அலோகேஷன் ஆயிருக்கு. இது உடனே நம்ம பிஜேபி ரூல்டு ஸ்டேட் நீங்க சொல்லலாம். இருந்தாலும் பிரின்சிபல் வந்து
இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய திறன். அது இல்ல அப்படிங்கிறீங்க. அதனாலதான் மூணாவது நீங்க கேட்ட மெட்ரோ அண்ட் எய்ம்ஸ் பத்தி கூட குறிப்பிட்டிருந்தாங்க காலையில. சார், மெட்ரோ ரயிலுக்கான ப்ராப்பர் டிபிஆர் டேட்டா பாயிண்ட், இவங்க வந்து வாட் இஸ் த டோட்டல் பாப்புலேஷன், அதுக்கான ஃபுல் ரிப்போர்ட், அது ஆல்ரெடி டிபேட்டட் இஷ்யூ. அதுதான் பிரதானமே தவிர்த்து, சரி இன்னைக்கு வந்து பட்ஜெட்ல குறிப்பிட்டிருக்கிற ஃபாஸ்ட் ட்ராக் ரயில்ஸ் கனெக்டிங் சென்னை சார் 75,000 crores வந்து தமிழ்நாட்டுக்கு ரயில்வே திட்டம் மூலமாக அலோகேட் ஆயிருக்கு சென்ட்ரல் பட்ஜெட்ல இருந்து. சாதாரண மக்களுக்கு ரெஸ்பெக்டட் சிஎம்க்கு இருக்கிற டவுட் தான் எல்லா மக்களுக்கும் இருந்திருக்கும். அது வந்து கொஞ்சம் தெளிவுபடுத்தணும் அப்படின்றது தான். ஏன்னா இது வந்து டீப் எக்கனாமிக்ஸை கூட இருக்கலாம். பட் இது வந்து ஓகே, இது வந்து ஜென்ரலாக மார்னிங் வந்து இந்த பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் வந்த அப்புறமாகவே நம்மளுக்கு இருந்த ஒரு ப்ராட் ஃபீலிங்ஸ் தான். ஓகே, இது ஜென்ரலாக வந்து ஒரு பாப்புலிஸ்டாக இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா தனிநபர் வருமானம் எந்த ஒரு ரிலாக்ஸேஷனும் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி 12 lakh வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. இந்த வாட்டி த ஃபோக்கஸ் இஸ் ஒன்லி ஆன் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடில். ஏன்னா புது வருமான வரி சட்டம் வருது 1st Aprilலேருந்து. அதோடைய ஃபோக்கஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத மோர் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொவிஷன்ஸ் தான் நிறைய இருக்கு இந்த பட்ஜெட்டில். அதனால் ஒரு ப்ராட் ஃபீலர்ஸ் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. இது வந்து இந்த சர்வேவோட ரிசல்ட்ஸ் வந்து இட் டீச்சர்ஸ் அ லெசன் அப்படின்னு தான் நான் எடுத்துப்பேன். பண்ண வேண்டிய காரியம், அதாவது மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் இந்த பட்ஜெட்ல ஒண்ணு நிறைய இருக்கு. என்ன இருக்கு? மேபி அதுக்கு முன்னாடி மறைந்து இருக்கிறதா? நான் சொன்ன மாதிரி இது வந்து தமிழ்நாடு பேஸ்ட் உங்களுடைய சர்வே, மேபி மோர் பர்டிகுலர்லி தமிழ்நாடு பேஸ்ட் பீப்புள் ப்ரிடாமினென்ட்லி பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய விஷயம். அதனால தான் செய்யவில்லைன்னு நிறைய சொல்லியிருக்கு. அதுதான். ஸோ அதனால இது மாதிரி எடுத்துக்காட்டு நம்ம தமிழ்நாடுக்கு என்ன இருக்கு, இது வந்து தமிழ்நாடுன்ற வேர்டை மட்டும் இல்லை, ஓவராலாக லாங் டேர்ம் க்ரோத்தில் பார்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு நம்ம முன்னெடுத்து வச்சோம் இல்லையா. அந்த விஷயங்களை கொஞ்சம் புரிய வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. நம்ம ரிப்பீட்டடாக வந்து இட் இஸ் அ லெசன் டு ஆல் தட் இன்னும் நிறையா பப்ளிக்கோடைய நாலேஜ் டிசமினேஷன் நிறையா பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பிரைமா ஃபேஸி எடுத்துக்கலாம். 2-3 இம்பார்ட்டன்ட் விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன் சார். அதாவது பட்ஜெட் அப்படின்றது வந்து ஒரு பொலிட்டிக்கல் அபார்ட், ஒரு நேஷன் பில்டிங் பட்ஜெட் இது அப்படிங்கிறது எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாடுல இருக்கக்கூடிய ஃபிஷர்மேன், பிராட் கோஸ்டல் லைன்ஸ்ல இருக்கிற ஸ்டேட்ஸ் இன்க்ளூடிங் கேரளா, தமிழ்நாடு, தூத்துக்குடி மக்கள் பாரத பிரதமருக்கு நீங்க பாங்க அடுத்த வாரம் நன்றி தெரிவிப்பாங்க. என்ன? கஸ்டம்ஸ் டியூட்டி ஆன் ஃபிஷ் கேட்சிங் எலிமினேட் பண்ணியிருக்காங்க. இது லாங் டிபேட்டா இருந்தக்கூடிய விஷயம். இது ஃபுட் ப்ராசஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு பாருங்க, முக்கியமாக தூத்துக்குடி அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய விஷயம். தமிழ்நாடுக்கு நம்ம என்ன இல்லை, எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்றது இந்த அதாவது எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே கேட்ச் பண்ண ஃபிஷ் வந்து ஃபாரின் போர்ட்ஸுக்கு போகிறச்சே அது வந்து முன்னாடி எக்ஸ்போர்ட் இல்லை அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன்ஸ் இருந்தது. இப்போ அது எக்ஸ்போர்ட். ஸோ அதனால் அதுக்கு டியூட்டி கிடையாது அப்படின்னு கிளாசிஃபிகேஷன் இன்னைக்கு லா கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் டு த ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி. நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்லைடு போட்டு இன்னும் டீடைல்டு ப்ரெசன்டேஷன் கொடுத்தா இது மாறுமோ அப்படின்ற ஒரு இது. அதே மாதிரி நீங்கள் பாருங்க, நீங்கள் கேட்டீங்க அலோகேஷன் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட்ஸ். சார் சொன்னாங்க எம்என்ரேகாவோட ரெஃபரன்ஸ் எதுவுமே இல்லையேன்னு சொல்லி. ஆமா, அதாவது எம்என்ரேகா டு உங்களுக்கு தெரியும் இந்த விபிஜி ராம் அப்படின்ற இதுக்கு மாறுதல் நடக்குது. 1.26 lakh crores அலோகேட் பண்ணியிருக்காங்க. 30,000 crores டு த ஓல்டு எம்என்ரேகா அண்ட் த நியூவா வரக்கூடிய விபிஜி ராமுக்கு 95,692 crores. இல்ல அப்போ எம்என்ரேகாவை விஜி ராம்ஜி அப்படின்னு வரும்போது பிரசிடென்ட் அப்ரூவல் கொடுத்திருக்காங்க மோர் தென் 1 lakh crore அப்படின்னு இருந்துச்சு. இந்த பட்ஜெட்ல அதை தெளிவுபடுத்தி இருந்தாங்களா? சார் அலோகேஷன் இருக்கே சார், நான் சொல்றேன் 95,692, அதாவது மொத்தம் 1. அப்போ அன்னைக்கு பிரசிடென்ட் மோர் தென் 1 lakh crores தான் சார். 1.26 lakh crores. ஏன்னா ஓல்டு ப்ரொவிஷன்ஸையும் நம்ம கம்ப்ளை பண்ண வேண்டிய அலோகேஷனும் இருக்கு. அதுக்கு 30,000 crores-உம் இதுக்கு 95,692 crores ரெண்டுத்தையும் சேர்த்தீங்கன்னா 1.26 lakh crores. ஓகே.
சார் வந்து சொன்னாங்க ஜென்ரலாக ஒரு பட்ஜெட்டோடைய ரெப்ரசன்டேஷன் மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி. நான் ஒத்துக்கிறேன், ஆகணும்னு சொல்லி. காலையில மேடம் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க, ஆரம்பிக்கும் போது இன்னைக்கு சண்டே எக்ஸெப்ஷனல் ட்ரேடிங் எல்லாம் குறையுது அப்படின்னு சொல்றாங்களே, ஏறி அது கம்மி 2300 பாயிண்ட்ஸ் குறைஞ்சது. அதான் நாளைக்கு அது பிக்கப் ஆகும் பிக்கப் ஆகாது அது வேற விஷயம். இனிஷியல் ரியாக்ஷன் இஸ் திஸ். அதாவது குறிப்பிடுறாங்க எக்ஸ்பர்ட்ஸ் என்ன குறிப்பிடுறாங்க, the increase in securities transaction tax is likely to act as a marginal negative for foreign portfolio investors. இது வந்து பட்ஜெட் ஸ்பீச் போது உங்களுக்கு தெரியும், செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டாக்ஸ் ஆன் சர்டைன் டெரிவேட்டிவ்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு மார்ஜினல், அது கூட அது எதுக்குன்னு கூட இன்னைக்கு பிரஸ் மீட் இருந்தது போஸ்ட் பட்ஜெட். அதோடைய செக்ரட்டரி இன்சார்ஜ் ஃபார் தி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரமோஷன்ஸ் தெளிவுபடுத்தினாங்க. நிறைய பேர் இந்த உங்களுக்கு தெரியும் டெரிவேட்டிவ் ட்ரேடிங்ஸில் போய் மாட்டிக்கிறாங்க. யங்ஸ்டர்ஸ் லாஸ் ஆயிடுது, சம்பளம் பணத்தை கூட அதை மீட் பண்ண முடியாமல் இருக்கு, வீடெல்லாம் விற்று லாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்கள ஸ்மாலாக ஒரு டிஸ்இன்சென்டிவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த எஸ்டிடி இன்க்ரீஸ். இது ஜென்ரலாக முன்னாடி வந்து இது எப்படி இருந்தது அப்படின்னா மார்க்கெட் ரியாக்ஷன்ஸில் இது எஸ்டிடி இன்க்ரீஸ் எல்லாத்துக்கும் இருந்தது இல்லை, அது கூட தெளிவுபடுத்திட்டாங்க. இது எஸ்டிடி ஒன்லி ஃபார் தட் ஆப்ஷன். இதனால தான் அந்த ரியாக்ஷன்ஸ் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நான் இன்னும் ரெண்டு பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது இந்த சொல்லுங்க இந்த பட்ஜெட் இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ் நீங்கள் எடுத்து பார்க்கணும். தொலைநோக்கு நீங்கள் டாபிக் கொடுத்துருக்கீங்க விக்ஷித் பாரத் 2047க்கு என்ன அப்படின்னு சொல்லி. சார் இன்னைக்கு எக்கனாமிக் சர்வேல பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால வரக்கூடிய ஜாப் டிஸ்ரப்ஷன்ஸ் பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. 10 years டவுன் தி லைனில் ஹியூஜ் டிமாண்ட் ஃபார் கார்பெண்டர்ஸ் இருக்கும். ஆனால் உட்காந்து வேலை பார்க்கக்கூடிய லேப்டாப்ல சாட் ஜிபிடி மூலமா சில வேலைகள்லாம் ஆட்டோமேஷன் நடந்துருது. ஆனா அதை முன்னெடுத்து வச்சு நீங்க பாருங்க, இன்னைக்கு அலோகேஷன்ஸ் ஃபார் பாரத் மிஷன் அவங்களுடைய ஓன் ஏஐக்கான அலோகேஷன், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஸ்கூல் லெவல்ல 15,000 people, 15,000 ஸ்கூல்ஸ்ல லேப்ஸ் + 500 காலேஜஸ். கோபால் சார் ஒரே ஒரு நிமிஷம், இந்த டாக்ஸ் டெவல்யூஷன்ஸ் 41% இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அது பட்ஜெட்ல மக்கள் புரிஞ்சுக்கணும். ஸ்டேட்டுக்கு போக வேண்டியது போய் சென்ட்ரலுக்கு வர வேண்டிய டெவல்யூஷன் மட்டும்தான். அதே ஆல்ரெடி இருந்த 41% கண்டினியூ ஆகுது. ஆனா அதை தவிர்த்து பார்த்தோம்னா கிராண்ட் இன் எய்ட், சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ், இதோட அலோகேஷன்லாம் சேர்த்தா எஃபெக்டிவ் 45% to 46% இருக்குன்றத நான்